Hi friends, welcome to Zeenath'sworld. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி பச்சை பயிறு கிரேவி. இது எப்படி ஈஸியா டேஸ்டா பண்றதுன்னு இன்னைக்கு நம்ம பாப்போம். நான் பச்சை பயிரை ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கேன். இப்போ நம்ம அத குக்கர்ல ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊத்திட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துறலாம். இப்போ குக்கரை திறக்கலாம். பாருங்க நல்லா வெந்திருச்சு. ரொம்ப குழையவும் இல்லாம நல்லாவும் வெந்திருக்கு. இப்போ நம்ம கிரேவி பண்ண ரெடி ஆகலாம். நான் அடுப்பில் பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா காயட்டும். இப்போ அதில் 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா ஃப்ரை ஆனவுடனே பெரிய வெங்காயம் 2 மெல்லிஸாக கட் பண்ணி இதில் போட்டுருவோம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா 2 நம்ம கீரி இதில் போட்டுடலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடலாம். பெரிய தக்காளி 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ எல்லாம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. சமையல் எப்போவுமே கல்லுப்பு சேர்த்தா தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ அதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம். இதில் ஒரு 3 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா புளிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுவோம். இப்போ நம்ம இதில் மெயினாக போட வேண்டியது சிக்கன் மசாலா. சக்தியோ ஆச்சியோ எது உங்கள்கிட்ட இருக்கோ அந்த சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டுருங்க. அப்போ தான் இந்த பச்சை பயிறு கிரேவி நல்ல நான்வெஜ் டேஸ்ட்டுக்கு இருக்கும். கறி குழம்பு மாதிரியே இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. நல்லா எண்ணெய் படர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற அந்த பச்சை பயிரை இதில் ஊற்றிடலாம். இப்போ அதை நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றினா குழம்பு மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா தண்ணியை கம்மியாக ஊற்றிக்கலாம். நல்லா திக்காக இருக்கும். நம்மளோட இஷ்டம்தான். அவ்வளோதான் பாருங்கள். நம்மளோட பாசிப்பயிறு பச்சை பயிறு அந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கொதி வந்துருச்சு. மேலே நல்லா எண்ணெய் படர ஆரம்பிச்சிருச்சு. இது சப்பாத்திக்கு இடியாப்பத்துக்கு பூரிக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். இது ரொம்ப ஈஸி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.